சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. கிட்டத்தட்ட 5000 கோடி ஊழல், உதயநிதி ஸ்டாலின் சிக்கினார், விஜய் அறிவிப்பு. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் 108 இடங்கள் பெற்று தற்போது தமிழகத்தின் முதலமைச்சராக கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சியில் அமர்ந்துள்ளார். தொடர்ந்து விஜய் அவர்கள் எடுத்து வரும் பல்வேறு முயற்சிகள் திமுகவுக்கு பாதகமாக இருப்பதாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. முதலில் அவர் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என கையெழுத்திட்டது, தமிழகத்திற்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கியது. அது மட்டுமில்லாமல் தற்போது போதையில்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என தற்போது கையெழுத்திட்டது. மேலும் விஜய் பதவியேற்கும் போது முதலில் கூறியிருந்தது, தமிழகத்தில் கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடன் உள்ளது, அதனால் எவ்வளவு வரவு இருக்கிறது, போன ஆட்சியில் எவ்வளவு ஊழல் நடந்துள்ளது என வெள்ளை அறிக்கையாக வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன் என கூறியிருந்தார். அது இன்னும் 48 மணி நேரத்தில் அந்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்படலாம் என்கின்ற தகவல் வெளியாகியிருக்கு. அது மட்டுமில்லாமல் IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகளை 17 பேரை மாற்றி இடமாற்றம் செய்து நியமித்திருந்தார், சிறப்பு பிழையாக நியமித்திருந்தார். அவர்கள் தற்போது திடுக்கிடும் தகவல்களை கொடுத்துள்ளார்களாம். அதாவது உதயநிதி ஸ்டாலின் வசம் இருந்துதான் 5000 கோடி அளவுக்கு ஊழல் நடந்துள்ளதாகவும் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. IAS அதிகாரிகள் தற்போது புலன் விசாரணை செய்து எதனால் 10,000 கோடி அளவுக்கு கடன் வந்தது, திமுக ஆட்சியில் எந்தெந்த அமைச்சர்கள் ஊழல் செய்தார்கள், அந்த பட்டியலின் லிஸ்டில் முதலில் இருப்பது உதயநிதி ஸ்டாலின் தானாம். உதயநிதி ஸ்டாலினும் சபரீசனும் சேர்ந்து கொண்டு போன ஆட்சியில் ஆட்டம் போட்டது. சபரீசன் மட்டுமே 1 லட்சம் கோடி அளவிற்கு எடுத்து சென்றது. மேலும் உதயநிதி சேப்பாக்கம் தொகுதியில் இளைஞர்களுக்காக மேம்பாட்டு திட்டம் என கூறி 500 கோடி வரை அங்கு ஊழல் நடந்திருப்பதாகவும் தற்போது திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அது மட்டுமில்லாமல் விஜய் அவர்கள் இனி வரும் காலங்களில் அவர் எடுத்து வரும் முடிவுகள் அனைத்தும் திமுகவுக்கு பாதகமாக தான் அமையும் என்கின்ற தகவலும் தற்போது நம்மால் பார்க்க முடிகின்றது. மேலும் உதயநிதி மட்டும்தான் ஊழல் செய்துள்ளாரா என்று பார்த்தால் அப்படி இல்லை. உதயநிதி, KN நேரு, பொன்முடி போன்ற பலர் இந்த ஊழலில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களாம். இவர்களின் முகத்திரையை கிழித்து அவர்களின் சொத்துக்களை முடக்கம் செய்து மேலும் ஊழல் செய்த பணத்தை மீண்டும் பறிமுதல் செய்ய வேண்டும் என்பதே முதல்வர் விஜய் அவர்களின் கோரிக்கை. அது மட்டுமில்லாமல் சட்டசபையில் உதயநிதி ஸ்டாலின் விஜய்க்கு எதிராக பேசியது, புஷ்பா படபாணியில் அவர் சோஃபாக்களை அதிமுகவின் CV சண்முகம் வீட்டுக்கு அனுப்பியது போன்ற விவாதமான விஷயங்களை உதயநிதி பேசியது. திமுகவில் உள்ள முக்கியமான நிர்வாகிகள் எங்கள் அண்ணன் உதயநிதி தான், எப்படி எதிர்க்கட்சி தலைவராக விவாத மேடையில் விஜயையே அலற விடுகிறார் என இணையத்தில் பேசப்படுகிறது. ஆனால் விஜயின் தரப்பிலிருந்து மக்கள், எங்கள் அண்ணன் விஜய் வந்த 4 நாட்களிலேயே தன்னை யார் என நிரூபித்து விட்டார். மேலும் அவரால் தான் தற்போது தமிழக மக்கள் அனைவரும் நிம்மதியாக ரோட்டில் நடமாட முடிகிறது. எங்களுக்கு இலவசங்கள் இல்லை என்றாலும் பரவாயில்லை, விஜய் அவர்கள் செய்யும் செயல் மூலமாக மக்களுக்கு நல்லது நடக்கிறது, இது நல்லது நடந்தால் மட்டும் போதும், இலவசம் என்பது எங்களுக்கு வேண்டாம் என வெளிப்படையாக மக்கள் கூறிவிட்டார்கள். தொடர்ந்து டாஸ்மாக் கடைகள் 711 கடைகளில் கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு மூடப்பட்டுவிட்டது. தொடர்ந்து டாஸ்மார்க்கில் முக்கியமான பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கும் இடங்கள் பள்ளிக்கூடங்களிலிருந்து அகற்றப்பட்டது விஜய் அவர்கள் செய்த சாதனை என மக்கள் கூறி வருகிறார்கள். தொடர்ந்து தற்போது இன்று போடப்பட்டிருக்கும் உத்தரவில் விஜய் என்ன கூறியிருக்கிறார் என்றால், 21 வயதிற்கு கீழ் இருக்கும் அனைவருக்கும் மதுபானம் என்பது கிடையாது. ஒருவேளை அவர்கள் வந்து மதுபானங்களை வாங்கினால் விற்ற கடை உரிமையாளரின் லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படும், அவர்களின் சொத்துக்களும் முடக்கப்படும் என அதிரடியாக இன்று முடிவுகளை எடுத்திருக்கிறார். இது திமுகவுக்கு பாதகங்களை ஏற்படுத்தியுள்ளது.
அது மட்டுமில்லாமல் உதயநிதி ஸ்டாலின் சினிமாவின் ப்ரொடியூசர்கள் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ், டான் பிக்சர்ஸ், பெண் நிறுவனம் போன்ற முக்கியமான நிறுவனங்களை கைக்குள் வைத்துக்கொண்டு ஆட்டம் போட்டது தற்போது தெரிய வந்திருக்கிறது. பல்வேறு கணக்கான ஊழல்கள் உதயநிதியின் மீது தான் இருக்கிறதாம். இதுதான் திடுக்கிடும் தகவலாக தற்போது பரவி வருகிறது. அது மட்டுமில்லாமல் விஜய் இனி போடப்போகும் கையெழுத்துக்கள் ஒவ்வொன்றும் உதயநிதிக்கு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தும் என்கின்ற தகவலும் வெளியாகியிருக்கு. கூடவே அதிமுகவின் தரப்பிலிருந்து சி.வி. சண்முகம் பிரிந்து வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவித்திருந்தார். அவரை அதிரடியாக எடப்பாடியும் 17லிருந்து 22 அமைச்சர்கள் வரை மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பிலிருந்து நீக்கியிருந்தார். ஆனால் சி.வி. சண்முகம் தரப்போ கட்சி எங்களுடையது, நாங்கள் அதிமுக மீட்பு குழு, அதனால் எங்களை யாரும் பதவியிலிருந்து நீக்க முடியாது, நாங்கள் எடப்பாடியை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப் போகிறோம் என்கின்ற திடுக்கிடும் தகவல்களையும் தற்போது அளித்து வருகிறார்கள். ஸ்டாலினும் இன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பல பயங்கரமான விஷயங்களை கூறியிருந்தாராம். அதாவது, நம்முடைய கூட்டணி கட்சிகளின் ஆதரவில்தான் திமுக ஆட்சி அமைத்துள்ளது, அதனால் திமுக தூய சக்தி, தாவேகாதான் தீய சக்தி என அதிரடியான வசனங்களை ஸ்டாலின் பேசியிருந்தாராம். அது மட்டுமில்லாமல் அனைவரும் ஊழலில் மாட்டிக்கொண்டால் யாரும் யாருடைய பெயரையும் அங்கு கூறக்கூடாது. எப்படி செந்தில் பாலாஜி ஊழலில் மாட்டிக்கொண்டு 11 மாதங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தாரோ, அதே போல அனைவரும் அமைதியாக இருந்தால்தான் நம்மளால் இந்த ஊழலிலிருந்து தப்பிக்க முடியும். மேலும் அனைவரும் அவங்கள பாதுகாத்துக்குங்க. தாவேகா என்பது கூட்டணி ஆட்சியில் அமைந்த ஒன்று, அதனால் கூடிய விரைவில் 6 மாத காலத்தில் தாவேகா ஆட்சி கலைந்துவிடும். இப்படி ஸ்டாலின் அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசியிருந்தாராம். தொடர்ந்து இந்த தேர்தலில் திமுக படுதோல்வி அடைந்துவிட்டது. ஸ்டாலின் அவர்களே சொந்த தொகுதியான கொளத்தூரில் தோல்வியடைந்து விட்டார். இதற்கு காரணம் சபரீசன் மற்றும் சில IAS அதிகாரிகள் கொடுத்த தவறான ரிப்போர்ட்டு தான் என்பதும் தெரிய வந்திருக்கிறதாம். அதனால் தொடர்ந்து எப்படி உதயநிதியை மீண்டும் முதலமைச்சர் ஆக்குவது, விஜயன் ஆட்சியை கவிழ்ப்பது என தற்போது ஸ்டாலின் அவர்கள் திட்டம் போட்டு வருகிறாராம். ஆனால் அதிமுகவின் பெரும்பான்மையோடு 144 MLAக்கள் கைவசம் வைத்துள்ளார் விஜய். இதனால் விஜயை இனி யாராலும் எதுவும் செய்ய முடியாது என மக்கள் சோசியல் மீடியாக்களில் செய்திகளை பரப்பி வருகிறார்கள். இது இனி வரும் காலங்களில் திமுகவுக்கு ஆபத்து. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அதிமுக கட்சியே இல்லாமல் போய்விட்டது. அதுபோல திமுகவும் இனி எதிர்க்கட்சி மட்டும்தான். ஆளும் கட்சியாக அவரால் திமுகவால் திரும்பி வர முடியாது என்கின்ற அதிர்ச்சி தகவல் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டின் வாயிலாக தெரிவிங்க.